அன்பார்ந்த பொதிகை நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். ஆலயங்களை தொழுவது சாலவும் நன்று என்பாள் அவ்வை மூதாட்டி. தினந்தோறும் ஆலயங்களுக்கு சென்று தொழுது வர வினைப்பயனிலிருந்து விடுபெறலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால்தான் கோயிலில்லா ஊரில் குடியிருத்தல் கூடாது என்று அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய ஆலயங்களை நாள்தோறும் சென்று வழிபடுவது, அதை தாண்டியும் புண்ணிய க்ஷேத்திரங்களாக பாடல் பெற்ற தலங்கள், இறைவன் வெவ்வேறு திருவிளையாடல்கள் புரிந்தருளிய தலங்கள், இவற்றிற்கெல்லாம் யாத்திரையாக சென்று வழிபடுவது என்பதும் பண்டைய காலம் தொடங்கி இருந்து வரக்கூடிய ஒரு மரபு என்று பார்க்கிறோம். இது தாண்டியும் தனித்தனியே இருக்கக்கூடிய தலங்கள், அவற்றை ஒரு தனி தலங்களாக தொகுப்பாக வைத்துவிட்டு தலங்களினுடைய தொகுப்பு ஒரு குறிப்பிட்ட காரணம் பற்றி அல்லது ஒரு குறிப்பிட்ட நிகழ்வு பற்றி அந்த பகுதிகளிலே இருக்கக்கூடிய ஒன்றிற்கும் மேம்பட்ட தலங்களை 4-5 தலங்களை எல்லாம் சேர்த்து, அல்லது அது ஒரு காரணம் பற்றி வெவ்வேறு பகுதிகளிலே இருக்கக்கூடிய தலங்களை ஒன்றுபடுத்தி இந்த 5 தலங்கள், 7 தலங்கள், 9 தலங்கள் என்றெல்லாம் தலங்களை தொகுப்புகளாக வைத்து பார்க்கக்கூடிய ஒரு மரபும் இங்கே பன்னெடுங்காலமாக இருந்து வர பார்க்கிறோம். உதாரணத்திற்கு பஞ்சபூத தலங்கள். பிருத்வி தலமாக காஞ்சிபுரமும், அப்பு தலம் நீர்த்தலமாக திரு ஆனைக்கா, நெருப்புத்தலமாக திருவண்ணாமலை, காற்றுத்தலமாக ஸ்ரீ காளஹஸ்தி, ஆகாசத்தலமாக தில்லை சிதம்பரம் என்ற இந்த ஒரு தொகுப்பு உண்டு. இந்த 5 தலங்களும் தென்னிந்தியாவில் வெவ்வேறு பகுதிகளிலே, பெரும்பான்மை தமிழகத்திலும் ஸ்ரீகாளஹஸ்தி ஆந்திர மாநிலத்திலும் வெவ்வேறு பகுதிகளிலே குறிப்பிட்ட தூரமெல்லாம் கடந்துதான் இருக்கின்றன. இருந்தாலும் ஒரு தத்துவம் சார்ந்து இறைவன் 5 பெரும் பூதங்களாக தானே இருந்தாலும் அவ்வத்தலங்களிலே தன் இருப்பை காண்பித்து கொடுக்கும் விதமாக என்ற காரணம் பற்றி அமைகிறதல்லவா? அப்படி தொகுப்புகளாக அமையக்கூடிய தலங்களும் அநேக தலங்கள் உண்டு. அந்த வரிசையிலே இன்று நாம் பஞ்ச சபைகள், சிவபெருமான் தாண்டவமாடியருளிய பஞ்ச சபைகளை பற்றி பார்க்கவிருக்கிறோம். இந்த 5 சபைகள் இறைவன் வெவ்வேறு காலங்களிலே தாண்டவம் ஆடுகிறார். நாள்தோறும் கூட காலை சூரிய உதய காலத்திலிருந்து இந்த உலகிலே நடக்கக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் இறைவன் ஆடக்கூடிய தாண்டவத்தின் வெளிப்பாடுதான். அதனால்தான் சந்தியா நிறுத்த தாண்டவம் என்றே ஒரு தாண்டவம் உண்டு. மாலை வேளையிலே பிரதோஷ காலம், பிரதோஷ காலம்னா அது ஏதோ ஒரு பட்சத்திற்கும் 15 நாட்களுக்கு ஒரு முறை வருவதல்ல. ஒவ்வொரு நாளுமே மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரையில் இருக்கக்கூடிய காலம் பிரதோஷ காலம். அந்த காலத்திலே இறைவன் சந்தியா நிறுத்தம் என்று அழைக்கப்படும் ஒருவித தாண்டவத்தை ஆடி காண்பிப்பார் என்று சொல்லப்படுகிறது. அந்த தாண்டவம் அப்படி இருப்பது போலே இறைவன் வெவ்வேறு காலங்களிலே நிறுத்தம் புரிந்தருளினார். அவற்றுள் சில தலங்களில் செய்தருளிய தாண்டவம் தனிச்சிறப்பு பெற்று விளங்க பார்க்கிறோம். அந்த தலங்களில் 5 தலங்களை தேர்ந்தெடுத்து இந்த 5ம் பஞ்ச சபைகள். நான் ஒரு தாண்டவம் ஆட வேண்டும் என்றால் ஒரு சபை இருக்கணும், ஒரு அரங்கம் இருக்க வேண்டும் அல்லவா? அதிலே ஒரு மேடை போட்டு அதன் மேலே ஆடக்கூடியவர்கள் ஆட, அதை சுற்றியிருந்து தரிசிக்கக்கூடியவர்களாக பார்க்கக்கூடியவர்கள் அமர்ந்து பார்க்கவும், அவர்கள் அங்கே நின்று அதை ரசிக்கவுமான இடம், இதெல்லாம் இருந்தால்தானே ஒரு அரங்கம் போன்ற அமைப்பு வேண்டும் அல்லவா? அதற்குத்தான் சபை என்று பெயரிட்டு பஞ்ச சபைகள் என்று இறைவன் தாண்டவம் புரிந்தருளிய பல நூறு தலங்கள் இருந்தாலும் இந்த 5 தலங்களை தொகுத்து சிறப்பாக கூறுகிறார்கள். அந்த 5 தலங்களாவன பொற்சபை தில்லை சிதம்பரம், ரஜத சபை அல்லது வெள்ளி சபை மதுரை ஆலவாய் அந்த சொக்கநாத பெருமானுடைய ஆலயம், 3வது தாமிர சபை திருநெல்வேலி நெல்லையப்ப பெருமானுடைய ஆலயம், 4வது ரத்தின சபை திரு ஆலங்காடு, 5வது சித்திர சபை திருக்குற்றாலம் ஆகிய இந்த 5 சபைகளும் தான் பஞ்சசபைகள் என்று சிறப்பு பெறுகின்றன. இவற்றுள் 3 தலங்கள் மதுரை, திருநெல்வேலி, திருக்குற்றாலம், இந்த 3ம் பாண்டிய நாட்டிலும், தில்லை சிதம்பரம் சோழ நாட்டிலும், திரு ஆலங்காடு தொண்டை நாட்டிலுமாக இருந்து வர பார்க்கிறோம். இந்த 5 சபைகளையும் தனித்தனியே ஊர் பேரோடு சொல்லி நிறுத்தி விடாது, ஒவ்வொரு உலோகத்தோடும் சிறப்பு பெற்ற பொருள்களோடும் தொடர்பு படுத்தி இருக்கிறார்கள். உதாரணத்திற்கு சிற்சபை ஆகிற சிதம்பரத்தை சொல்லும் போதே அதை பொற்சபை என்றுதான் அழைப்பார்கள். பொன்னால் வேயப்பட்ட கூரையுடைய சபை, அதனால் அது பொற்சபை. மதுரை எம்பதிக்கு சொல்லும் போது அதை வெள்ளியம்பலம் அல்லது ரஜத சபை என்று சொல்லுவார்கள். தாமிர சபையாக திருநெல்வேலியும், ரத்தினங்களால் இழைக்கப்பட்ட சபையாக நமக்கு திரு ஆலங்காடு தலமும், சித்திரங்கள் வரைந்து தீட்டப்பட்டு சித்திர கூடமாகவே காட்சி தரக்கூடியதாய் குற்றாலமும், இந்த 5 உலோகங்களும் என்ன காரணம் கொண்டு எதனாலே இங்கே வந்தன என்பதை பற்றியும் பார்க்கவிருக்கிறோம். தில்லை சிதம்பரம் முதல் சபை, மிகவும் பிரசித்தியான தலம். சைவ சமயத்தில் கோயில் என்றழைக்கப்படும் திருத்தலம்.
தலையாத்திரை செய்யும் அன்பர்கள் முதலில் இங்கிருந்து தான் தொடங்குவார்கள் என்பது ஒரு சிஷ்டாச்சாரமாக கொண்டு அடியார்கள் அங்கே கூடி நடராஜ பெருமான் அங்கே பொன்னம்பலத்திலே ஆடிகளிக்கக்கூடிய அந்த ஆனந்த தாண்டவத்தை, அந்த நாடகத்தை தரிசித்து மகிழ்கிறார்கள். அங்கே அந்த எம்பெருமான் ஆடக்கூடிய சபைக்கு மேலே இருக்கக்கூடிய கூரை பொன்னால் வேயப்பட்டிருப்பதையும் பார்க்கிறோம். அந்த பெருமான் ஆடக்கூடிய சபை பொன்னால் வேயப்பட்டும் அவருக்கு முன்பாக இருக்கக்கூடிய மண்டபம், அங்குதான் நாம் ஏறி நின்று தரிசனம் செய்கிறோமே, அந்த மண்டபம் கனகசபை என்று பெயரிட்டு செப்போடுகளால் வேயப்பட்டிருப்பதையும் பார்க்கிறோம். இப்படி ஒரு சபை, பெருமான் ஆடக்கூடிய இடம் தங்கத்தாலும் நாம் நின்று தரிசிக்கக்கூடிய பகுதி செப்பு ஓடுகளாலே வேயப்பட்டதுமாய், ஆனாலும் இதற்கு கனகசபை என்று பெயர். அங்கே நின்று நாம் தரிசிக்கிறோம். அது வரையிலும் மனதின் உள்ளே இதே போலே ஒரு பொன்னாலான கோயில் உண்டாம். ஆனால் அதனுள்ளே இறைவன் இருக்கக்கூடிய இருப்பை நாம் அறிந்து கொள்ளாததாலே அந்த பொன் செப்பு போலே தோற்றமளிக்கிறது என்று சொல்லுவார்கள். அந்த நிலையில் காவேரி ஆகிற நதி பாய்ந்து வளங்கொழிக்கக்கூடிய சோழவள நாட்டில் முதன்மை சைவதலமாக இருக்கக்கூடிய தில்லை சிதம்பரம் அது பொற்சபை என்று அழைக்கப்படுகிறது. இரண்டாவது வெள்ளி சபை. தங்கம் என்று ஒன்று வந்துவிட்டால் வெள்ளியும் வர வேண்டுமே, அந்த விதத்தில் வெள்ளி சபையாக மதுரை எம்பதி ரஜத சபை என்று வடமொழியிலே சொல்லுவார்கள். அங்கே நடராஜ பெருமான் 2 முறை தாண்டவம் ஆடினார். அது மதுரைக்கு ஒரு தனி சிறப்பு. முதலில் நடராஜர் பெருமான் அங்கே தாண்டவம் ஆடியது மீனாட்சி அம்பிகையினுடைய திருக்கல்யாணத்து அன்று விருந்திலே கலந்து கொள்ள எல்லோருக்கும் அமுதுபடையலிட்டிருந்து அதிலே வந்திருந்த தேவாதி தேவர்கள் தொடக்கமாக எல்லோரும் விருந்திலே கலந்து கொள்ள பதஞ்சலியும் வியாக்கிரபாதர்களும் கலந்து கொள்ள முடியாது என்று. என்ன காரணம் என்னால், மத்தியான வேளையில் அவர்கள் தில்லையில் நடராஜ பெருமானுடைய தரிசனத்தை கண்டு முடித்துத்தான் உணவு உட்கொள்வோம் என்பதை ஒரு விரதமாக கொண்டிருந்தார்கள். இன்று மதுரைக்கு வந்துவிட்டதாலே நடராஜ தாண்டவத்தை காணவில்லை, அதனால் உணவு உட்கொள்ள முடியாது என்றார்கள். அப்போது எல்லாம் வல்ல பரம்பொருளான சொக்கநாத பெருமான் அவர்களுக்காக அங்கே தாண்டவமாடினார். அதுதான் வெள்ளி அம்பலம். அதே தலத்திலே பிற்காலத்தில் புராண வரலாற்றின்படி ஒரு பாண்டிய மன்னன் வேண்டி கேட்டுக்கொள்ள, ஐயா, நான் பார்த்த காலத்திலிருந்து இப்படி நீங்கள் இடதுபதத்தை தூக்கி ஆடிக்கொண்டிருக்கிறீர்களே, கால்கள் நோகெடுக்குமே, நீங்கள் எனக்காக வேண்டி இடதுபதத்தை ஊன்றி வலது திருவடியை தூக்கி ஆட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதன்படி இறைவன் கால் மாறி ஆடியருளிய படலமும் அந்த தலத்தில் நடந்தது. இது வெள்ளி அம்பலம். அங்கே வைகை நதி பாய்ந்து வளம் கொழிக்கிறாள் என்பதை கருத்திலே வைத்துக் கொள்ளுவோம். மூன்றாவது, தென்பாண்டி நாட்டிலே புகழ்பெற்றதாக இருக்கக்கூடிய எல்லா திசையும் புகழுமாம் அந்த நகரத்தை திருநெல்வேலி ஆகிற திருத்தலம். அங்கே நெல்லையப்பர் ஆலயத்தில் தெற்கு நோக்கி நடராஜ பெருமான் 5 சபைகளிலே தாண்டவமாடுவார். அதிலே தாமிர சபை, தாமிரசபாபதி என்றே அவருக்கு பெயர். அந்த தலத்தில் இறைவன் தாமிர சபையில் ஆடுகிறார். அந்த ஊரிலே வளங்கொழிக்க ஓடிக்கொண்டிருக்கும் நதி தாமிரபர்ணி. இதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நான்காவது, ஆலங்காடு திருத்தலம், திரு ஆலங்காடு. திரு ஆலங்காடு என்று சொன்னாலே நமக்கு காரைக்கால் அம்மையாரினுடைய நினைவு வந்துவிடும். அம்மையார் கைலாய தரிசனம் கண்டு சிவபெருமானிடம் உன்னுடைய தாண்டவத்தை காண வேண்டும் என்று வேண்டுதல் வைக்க, அங்கே இருக்கக்கூடிய பரம்பொருள் தெற்கே திரு ஆலங்காட்டு தலத்திற்கு சென்று தங்கியிரும், உமக்காக அங்கே நாம் தாண்டவ தரிசனம் காண்பிக்கிறோம் என்று வாழ்த்தி அருங்கினார். அதன்படி அம்மையாரும் தலையாலே நடந்து கைலாயத்திலிருந்து திருவாலங்காட்டிற்கு எழுந்தருளி அங்கே பேய்கள் நடமாடக்கூடிய சுடுகாட்டிலேயே வசித்திருந்து பெருமான் அங்கே அவளுக்காக வேண்டி ஊர்துவ தாண்டவ தரிசனமெல்லாம் ஆடி காண்பித்தார் என்று அறியப்படுகிறது. அங்கே தான், அந்த சபையிலே தான் அம்மையார் இறைவனுடைய திருவடிகளிலே கலந்தருளினாள் என்பதும் இன்று வரையில் அங்கே புராணச் சான்றாக பகரப்படுவதை பார்க்கிறோம். அந்த திருஆலங்காட்டு தலத்திற்கு அருகே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நதி பாலாறு. பாலாறு நல்ல நுங்கும் நுரையுமாக ஓடி வருமா, அதனால் தான் அவள் வெள்ளை நிறமாக இருப்பதாலே பாலாறு. நான் பல பதிகங்களிலும் அந்த பாலாற்றின் வேகத்திலே அது பல இரத்தின குவியல்களை அடித்து கொண்டு வருவதையும் சேர்த்தே பாடியிருக்கிறார்கள். அந்த இடத்தில் இருக்கக்கூடிய சபைக்கு இரத்தின சபை என்றே பெயர். ஐந்தாவது, திரும்பிய திசையெல்லாம் ஓவியம் தீட்டியது போலே காட்சி தரக்கூடிய தென்பொதிகை மலையினுடைய இயற்கை எழில் கொஞ்ச மருத்துவ குணம் நிறைந்த காற்றோடு கூடியதாய் விளங்கக்கூடிய குறும்பலா என்றழைக்கப்படும் தலம். தேவார பதிகங்களில் இந்த தலத்தை குறும்பலா என்றுதான் அழைக்கிறார்கள். இன்றைக்கு பாண்டி நாட்டின் 14 பாடல் பெற்ற தலங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய திருக்குற்றாலம் ஆகிற திருத்தலம். அந்த திருத்தலத்திலே இறைவன் குற்றாலநாதராக எழுந்தருளி வரக்கூடிய அன்பர்களுக்கு மனதிற்கு அமைதியை விதைத்து கொடுக்கிறார். அந்த தலத்திலே அந்த வண்ண வண்ண ஓவியங்களால் சூழப்பட்ட சித்திர சபையில் சுவாமி தாண்டவம் ஆடுகிறார். அந்த தாண்டவத்தை அகத்திய முனிவரும் கண்டு தரிசித்தார் என்று சொல்லப்படுகிறது. பெயருக்கேற்றார் போலே அந்த சபை
முழுக்க ஓவியங்களால் நிரப்பப்பட்டது. நடந்து போகக்கூடிய தரையை தவிர சுவர், மேலே இருக்கக்கூடிய விதானம் என்று பார்த்த இடமெல்லாம் ஓவியங்களால் நிரப்பப்பட்டு கண்கவர் கலை பொக்கிஷமாக இருக்கக்கூடியது அந்த சித்திர சபை. இப்படி 5 சபைகள். இந்த 5ஐயுமே ஒவ்வொரு உலோகத்தோடு தொடர்புபடுத்துவதற்கு காரணம், அந்தந்த பிரதேசத்திலே ஓடி வரக்கூடிய நதி அதிலே கலந்திருக்கக்கூடிய தாது பொருட்களாகத்தான் இருக்க வேண்டும். ஏன்னா தில்லையை, சிதம்பரத்தை நாம் பொற்சபை என்கிறோம். அங்கே பொன்னால் வேய்ந்திருக்கிறார்கள். அங்கே ஓடக்கூடிய நதியானவள் காவேரி. அவளுக்கு மற்றொரு பெயர் பொன்னி. காரணம், காவேரி நீரிலே பொன்துகள்கள் கலந்து ஓடி வருமா. கர்நாடக தேசத்திலிருந்து அவள் ஓடி அடித்து கொண்டு வரக்கூடிய வேகத்திலே பொந்துகள் கலந்து வருமாம். நாள்தோறும் காவேரியிலே நீராடுவதை விரதமாக கொண்டு பலரும் வாழ்வதுண்டு. காரணம் என்னன்னா, அந்த காவேரி நீரிலே பொன்னினுடைய தன்மை கலந்திருப்பதாலே உடம்பு நல்ல வஜ்ரதேகமாக மாறிவிடுகிறது. அதனால் அந்த பிரதேசத்திற்கு பெயர் பெற்றதாய் விளங்கும் தில்லை அம்பலத்தில் வேயப்பட்ட அந்த சபை பொற்சபையாக இருக்கிறது. 2வது மதுரை, வைகை நதி வளம் கொழிக்கும் பகுதி. வைகையினுடைய சிறப்பு, வைகையிலே வெள்ளியாகிற தாது அதிகமாக வருகிறதாம். சிலர் அந்த வெள்ளி என்பதையும் இரும்பு வருவதாக சொல்லுவார்கள். ஆனால் வெள்ளி என்பதுதான் பொருத்தமாக இருக்கிறது. அதனாலே மதுரை எம்பதியில் ரஜத சபையாக, வெள்ளி அம்பலம் வெள்ளி சபையாக அங்கே காட்சி தருவதை பார்க்கிறோம். 3வது தாமிர சபை, தாமிரபரணி. அந்த நதியிலே தாமிரத்துகள்கள் கலந்திருப்பதாலே அந்த சபைக்கு தாமிர சபை என்று பெயர். 4வது முன்பே சொன்னது போலே திரு ஆலங்காடு, அங்கே ரத்தின சபை. அதிலே பாலாறு தான் அருகிலே வளங்கொழிக்க பாய்ந்தோடக்கூடிய நதி. அந்த பாலாற்றில் நிறைய ரத்தின கற்கள் ஓடி வருமாம், புறப்பட்டு வருமாம். அதனால் பாலாற்றங்கரையிலே இருக்கக்கூடிய அந்த தலத்திற்கு ரத்தின சபை என்று பெயர். 5வது சித்திர சபை. அது திருக்குற்றாலம், குறும்பலாநாதராக இறைவன் காட்சி தரக்கூடிய அந்த தலம். அங்கேயோ சித்திரங்களால் நிரப்பப்பட்ட சபை சித்திர சபை. அங்கேயும் ஓடிக்கொண்டிருப்பது பொதிகை மலையிலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய ஆறுகள்தான். இருந்தாலும் அந்த பிரதேசம் முழுக்க ஓவியங்கள் போலே காட்சி தருவதாலே அது சித்திர சபையாக விளங்குகிறது என்று இப்படி 5 சபைகளையும் பாடி அதனுடைய 5 தாது பொருட்களை வைத்து விஷயமாக்கி சொல்லியிருப்பதை பார்க்க முடிகிறது. அந்த நிலையிலே 5 சபைகளையும் ஒவ்வொன்றாக தரிசித்து அவ்வத்தலங்களிலே இருக்கக்கூடிய புண்ணிய தீர்த்தங்களில் நீராடி இறைவனை தரிசித்து வர எல்லா விதமான மங்களங்களும் ஏற்படும் என்பது ஒரு ஐதிஹ்யமாக கருதப்படுகிறது. நடராஜ தாண்டவம் பரம ரகசியமான விஷயம். உலகில் எந்த உயிரினுள்ளும் நடராஜ வடிவத்திலே அந்த தாண்டவம்தான் ஹிருதயஸ்தானத்திலே ஒலித்து கொண்டிருக்கிறது என்று நம்பிக்கை. ஹிருதயத்திலே அந்த ஒரு சத்தம் எப்போதும் கேட்டுக்கொண்டிருக்கிறது அல்லவா, அது நடராஜ தாண்டவத்தை குறித்து என்று கொள்ளுகிறோம். அத்தகைய சிறப்பு வாய்ந்த நடராஜ தாண்டவத்தின் தன்மையை உணர்ந்து கொண்டு 5 சபைகளிலும் தரிசனம் செய்து உய்வோம். நாளை மீண்டும் மற்றொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.